தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜீரோதாவில் நீங்கள் புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸில் ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா ஜீரோதா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீரோதா ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. 2026 மார்ச் மந்த் வரையும் பாத்தீங்கன்னா ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா ஆதார் கேஒய்சி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆதார் கேஒய்சியை கிளிக் பண்ணோன்னே டைரக்டா பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ புதுசா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்க நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். கேப்சா என்டர் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கருக்கு நம்ம 6 டிஜிட் பின் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த பின்னை நம்ம என்டர் பண்ணணும். தெரியாதவங்க அந்த பின்னு தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பின்னை கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி புதுசாக பின்னை ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பேன் கார்டு ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ஸுக்கு எல்லாமே பர்மிஷன்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆதார் கேஒய்சி ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தி அண்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த டிஜிலாக்கர்ல 6 டிஜிட் பின் வந்து ஜெனரேட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது கன்வீனியன்ட்டா இல்ல. இப்போ ஜீரோதா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இனிமே நீங்க ஆதார் கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுக்கு டைரக்டா டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகாது. ஜீரோதா வந்து என்னன்னா UIDA ஆதார் வெப்சைட்டை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ல ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். அது டிஜிலாக்கர் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து 6 டிஜிட் பின் ஆதார் டிஜிலாக்கரோட பின் என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இது நாள் வரையும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களால் ஈஸியாக அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட முடியும். இனிமே தான் நீங்கள் ஜீரோதால புதுசாக அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா ஜீரோதாவோட அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற பேஜுக்கு போயிடும். அங்க உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஜீரோதா ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.